fellow citizens with God's people and also members of His household. Ephesians 2:19. I rejoice with those who said to me, let us go to the house of the Lord. Psalm 122:1. Remember the Sabbath day, keep it holy. Chapter 20, verses 8. My house will be called a house of prayer for all the people. And two or three are gathered together in my name, there am I in the midst of them. Matthew 18:20. Worship the Lord with gladness. Come before Him with joyful songs. Psalm 100, verse 1. Prayer. Bow down in worship and kneel down before the Lord. Psalm 95:6. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷராலே இது கூடாதது, தேவனால் எல்லாம் கூடும் என்றார். மத்தேயு 19:26. இடமும் நோக்கமும் உண்டு. அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் அஸ்திவாரத்தின் மீது கட்டப்பட்ட திருச்சபை கிறிஸ்துவை பிரதான மூலைகளாக கொண்டு இருக்கிறோம். அன்பு மற்றும் நற்செயல்களை நோக்கி ஒருவரை ஒருவர் ஊக்குவிக்கவும் விசுவாசத்தில் ஒன்றாக வலுவாக வளரவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் கூடுகிறோம். கிறிஸ்து திருச்சபையை நேசித்தார், அதற்காக தம்மையே கொடுத்தார். சபைக்கு தலையாய் இருக்கிறார். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார்.
மத்தேயு 18:20. தேவாலயத்தில் அன்பு மற்றும் ஐக்கியம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். யோவான் 13:35. ஒற்றுமை. சமாதான கட்டினால் ஆகும் ஆவியின் உரிமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். எபேசியர் 4:3. ஏனெனில் நமக்கு ஒரு சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவைகளால் இருக்கிறோம். ரோமர் 12:4. Let us consider how we spur one another toward love and good deeds, not giving up meeting together. Some are in the habit of doing, but encouraging others. All the more you see the day is approaching. Hebrews chapter 10 verse 24 and 25. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ நானும் உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். மத்தேயு 28 வசனம் 19-20.